முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் எழுத்தாளர் கிருத்திகா சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு தோழமை நிறைந்த நம்பிக்கை நிறைந்த ஒரு உரையை பதிவு செய்திருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் அன்னியூர் சிவா அவர்களுக்கும் நன்றியுரை நல்கிருக்கக்கூடிய தோழர் அருள் அவர்களுக்கும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் மற்றும் மரியாதை பெற இருக்கக்கூடிய இந்த விருது பெற இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதன இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் விழா என்பது வேறு எந்த சமூகத்தையும் விட நமக்கு சாதி மதம் கடந்து ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு சமூக நிகழ்வாக பொங்கல் விழா இருக்கிறது. நிறுத்தி போடலாமா? ஒன்றும் தெரியல. இந்த பொங்கல் நிகழ்வு நமக்கு இந்த தமிழ் சமூகத்தை ஒரு பண்பட்ட சமூகமாக நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் நிகழ்வாக பொங்கல் நிகழ்வை பார்க்க முடியும் என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்கின்றார். தந்தை பெரியாரை பேச வேண்டிய தேவை அன்றாடம் நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இயற்கையின் வழியாக இயங்கிய ஒரு இனம் தமிழினம். அந்த இயற்கை வழிபட்ட தமிழ் சமூகத்தை மூட நம்பிக்கையின் பால் ஏற்றத்தாழ்வினை உருவாக்கிய இந்து மத கோட்பாடுகள் எனப்படுகின்ற வேத மரபுகளுக்குள்ளாக நம்மை திணித்த இந்த 2000 ஆண்டுகால வரலாறை மாற்றி எழுதிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரின் மீதான தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. தந்தை பெரியாரை தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டிய காலம் இருக்கிறது. ஒன்றும் நமக்கு தமிழ் புத்தாண்டு இந்த தை மாதத்தினுடைய முதல் திங்களை நாம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுவதற்கு எவ்வளவு கூட போராட வேண்டியிருக்கிறது. தமிழர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடக்கூடியவர்கள். நமக்கு சந்திரன் தான் நம்மளுடைய முழு நிலவைத்தான் ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக எடுக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்கள். ஆக ஒரு நிலவினுடைய அந்த பயணத்தை தான் நம்முடைய கணக்காக கால கணக்காக வைத்திருக்கிறோம். அதனால்தான் திங்கள் என்கின்ற அந்த சொல்லாடலை நாம் புரிந்து கொள்ள முடியும். திங்கள் என்பது சந்திரனுக்குரியது. திங்களை போற்றுதோம் திங்களை போற்றுதோம் என்று ஆரம்பிப்பதும் அந்த அடிப்படையில் தான். ஐயா தோப்பா அவர்கள் சொல்வார்கள், பேரறிஞர் தோப்பா அவர்கள் சொல்வார்கள், தமிழர்களுடைய திருவிழாக்கள் மிக மிக காலத்தோடு பொருத்தப்பட்டவை. அதை கவனமாக புரிந்து கொண்டால் தமிழன் எவ்வளவு இயற்கையோடு இணைந்தவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார். தை மாதத்தை ஏன் நான் புத்தாண்டாக எடுக்கிறோம் என்றால், இந்த விவசாய காலம், அறுவடை காலம் எல்லாம் முடிந்து இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது இது ஒரு வெப்பமண்டல பகுதி. ஆகவே இனிவரும் காலத்தில் விவசாயம் என்பதும் தொழில் என்பதும் மட்டுப்பட்டு இருக்கும் என்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் தான் திருவிழாக்களை ஆரம்பிக்கும் என்று சொல்வார். நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பொங்கலுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக திருவிழாக்கள் ஆரம்பிக்கும். ஆடி வரை இந்த திருவிழா என்பது தமிழ் சமூகத்தில் கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஆக இது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அசைவாக இந்த விழாக்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் நம்ம ஒரு சயின்டிபிக்கா, நம்ம ஒரு அறிவியல் பூர்வமாக இயங்குகின்ற ஒரு இனமாக இருந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம எது புத்தாண்டு என்று நாம் கணக்கெடுக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மாற்றி அவர்கள் சித்திரைக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்ட காலக்கணக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆரியர் வகைப்பட்ட அந்த வழிபாட்டு முறை அல்லது அந்த கணக்கியல் முறை, அந்த நாட்காட்டி முறையும், சந்திரனை அளவுகோலாக வைக்கக்கூடிய தமிழர் முறையும், இந்த 2 முறைகளினுடைய குழப்பத்தில் தான் இவை இன்றைக்கு சித்திரையா அல்லது தையா என்கின்ற பிரச்சனை வந்திருக்கிறது. தமிழர் முறைப்படி பார்த்தால் சந்திரன், அந்த வகையில் பார்த்தால் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது என்பதை உறுதியாக நாம் சொல்ல முடியும். என்றால் இது அறிவியல் பூர்வமானது. ஒரு ஆண்டு தொடக்கம் என்பதை எதை வைத்து செய்வார்கள் என்றால், அந்த சமூகத்தினுடைய உற்பத்தி கால அளவு எந்த காலகட்டத்தில் முடிகிறது, எந்த காலகட்டத்தில் தொடங்குகிறது என்ற அடிப்படையாக தான் வைத்து சொல்வார்கள். கால அளவு வைத்து சொல்லுவார்கள். எகிப்து மக்களுக்கு புத்தாண்டு
அவர்கள் நைல் நதியிலே எப்பொழுது அறுவடை முடிகிறதோ, அந்த டெல்டாவிலே எப்பொழுது அறுவடை முடிகிறதோ அதை வைத்துத்தான் செய்வார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காலம், அதாவது மக்கள் இயற்கையை தான் முதலிலே கொண்டாடினார்கள். அதற்கு பிறகுதான் கடவுள் எல்லாம் வருகிறது. தந்தை பெரியாரை வெறும் நாத்திகராக நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய சிந்தனைகளை நாம் நிராகரித்து விடுகின்றோம் என்ற அர்த்தம். அவர் நாத்திகராக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் ஏன் நாத்திகராக, கடவுள் மறுப்பாளராக மாற வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்பதுதான் இன்னைக்கு நமக்கான அரசியல். இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று விரும்பினார். ஆண் பெண் பேதம் பார்க்கக்கூடாது என்று விரும்பினார். இந்த இரண்டு பேதங்கள், இன்னும் மேலதிகமான பேதங்களுக்கெல்லாம் எது காரணம் என்று கேட்கின்றார். சாதி என்கின்ற பேதம், ஆண் பெண் என்கின்ற பேதம் இருப்பதற்கு அடிப்படை காரணம் வேதம் என்று சொல்லுகிறார்கள். ஆக நான் சாதியை மறுக்க வேண்டும் என்றால் நான் வேதத்தை மறுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது. ஆகவே நான் சாதியை மறுக்கின்றவன் என்கின்ற காரணத்தால் நான் வேதத்தை மறுக்கின்றேன் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். வேதத்தை மறுப்பதென்றால் வேதத்தை படைத்த ஆண்டவனை தான் நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நான் ஆண்டவனை மறுக்கின்றேன் என்று முடிவெடுக்கின்றார். அவருக்கு ஆண்டவனோடு எந்த சண்டையும் இல்லை, கடவுளோடு எந்த சச்சரவும் இல்லை. வாய்க்கா வரப்பு சண்டை ஆண்டவனோடு கிடையாது, கடவுளோடு கிடையாது. அவருக்கு சண்டை எங்கே என்றால் மனிதர்கள் சமமாக வாழ்வதற்கு வழிவகை என்ன, மனிதன் சமமற்றவனாக ஏற்றத்தாழ்வு மிக்கவனாக சொல்லப்படுவதை நீக்குவதற்கான வழி என்ன என்று பார்க்கிறார். அந்த இடத்தில் தான் கடவுளை நிராகரிக்கக்கூடியவராக வருகிறார். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியாரை தமிழினத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக கட்டமைக்கக்கூடிய வேலையை வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கும்பலும், தமிழ்நாட்டிற்குள்ளாக எழுந்திருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகளான சீமான் கும்பலும் செய்து வருகின்றனர். நான் எதையும் ஒழித்து மறைத்து பேசுபவன் அல்ல, வெளிப்படையாக பேசுவதுதான் இன்றைக்கு தேவை. இலைமறையாக பேசுகின்ற காலமெல்லாம் கடந்து போய்விடும். வெளிப்படையாக பல உண்மைகளை நாம் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது. தந்தை பெரியார் இந்த இடத்தில் தான் ஆரிய கசடுகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எதை எடுத்தாலும் பெரியாரை பற்றி பேசும் பொழுதெல்லாம் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று அவர் திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பார்கள். நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் 65 ஆண்டு காலம் இந்த மக்களிடத்தில் உரையாற்றி இருக்கின்றார், பேசியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார், புத்தகங்களை படைத்திருக்கின்றார். அவற்றை எல்லாம் ஒரு நூலாக ஒளி பேழையாக கேட்டால் 2 ஆண்டு காலம் நாம் கேட்க வேண்டியிருக்கும் என்கின்ற அளவில் சமூகத்தோடு மக்களோட பேசியிருக்கிறார். கேட்க ஆரம்பிச்சோம்னா 2 ஆண்டுகளாக அவர் பேசுவதை கேட்டு முடிப்பதற்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பேசிய அந்த தந்தை பெரியாரினுடைய வார்த்தையில் 2 வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு அதை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், இந்த மேடை போட்டு அல்லது மக்களிடத்தில் பேசுகின்ற மரபு என்பது என்னைக்கு வந்தது? மக்களிடத்தில் பொது விஷயத்தை பற்றி பேசுற மரபு என்னைக்கு வந்தது? நாம் கூத்தை பார்க்கிறோம், நாடகங்களை பார்க்கின்றோம், பாடலை பார்க்கிறோம், நடனங்களை பார்க்கின்றோம், பறை இசையை பார்க்கின்றோம். ஆனால் மேடை போட்டு பேசுவது, மக்களிடத்தில் பொது விஷயத்தை பேசுவது என்பது எப்பொழுது வந்தது? காலம் காலமாக நமக்கு புராணங்களை சொல்லுவார்கள், கடவுளை பற்றி கதைகளை சொல்லுவோம், அதை பற்றி கேட்பதற்காகத்தான் நாம் செல்வோம். ஆனால் பொது விஷயத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, நம்முடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற மரபு என்பது 100 ஆண்டுகளாகத்தான் வந்தது. அதற்கு முன்பு கிடையாது. அதற்கு முன்னாடி நம்ம பொதுமக்களிடம் கூட்டி அரசை பற்றி பிரச்சனைகளோ சமூகத்தை பற்றி பிரச்சனைகளோ பேசுவது என்பது கிடையாது. பிரசங்கம் என்பது தனித்த அளவில், சிறு கூட்ட அளவில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு இயக்கமாக மக்கள் இயக்கங்கள் என்பது என்னைக்கு வருது? இன்றைக்கு மக்கள் இயக்கங்களாக வரும். இன்றைக்கு கட்சி வருகிறது. கட்சி என்பது என்ன? மக்கள் இயக்கங்களாக மாறிக்கொள்வது. அதற்கு முன்னாடி என்ன இருந்தது என்றால், இங்கே சாமிக்காக சங்கங்கள் வைத்திருப்பார்கள், மதத்திற்காக சங்கங்கள் வைத்திருப்பார்கள், மடங்கள் வைத்திருப்பார்கள், அதிலே மக்கள் திரள்வார்கள், அங்கே பேசுவார்கள். அவ்வளவுதான் நடக்கும். கதா காலட்சேபங்கள் நடக்கும். ராமாயணமோ மகாபாரதத்தை பேசுவார்கள். ஆனால் பொது விஷயத்தை பேசுவது என்பது இந்த சமீப காலத்தில் தான் வர ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறார். அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினா கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் படித்தவர்களாக இருப்பார்கள் என்று யோசிப்பார்கள். இன்றைக்கு நாம் இங்கே திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 100% பேர் படித்தவர்களாக இருப்பீர்கள். பெரும்பகுதியினர் பட்டம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களிடத்தில் உரையாடுவது என்பது வேறு. உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றியான குறைந்தபட்ச அறிவியல் அல்லது அது குறித்தான பிற சமூகவியல் தகவல்கள் தெரியும். ஆக நான் பேசுவதை நீங்கள் வியாக்கியானப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு எது தெரியும்?
அதுக்கு அவர்கள் கல்வி கற்காதவர்களாகத்தான் பெரும்பகுதி இருப்பார்கள். 99% கல்வி கற்காத மக்களிடத்தில் தான் தந்தை பெரியார் பேசினார். அவர் என்ன ஆடியன்ஸுக்கு பேசினாரோ அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய 100 ஆண்டுகள் கழித்து அவர் பேசியது 2 வரிகளை எடுத்து வைத்துக் கொண்டெல்லாம் அரசியலை பார்க்கக்கூடாது, அணுக முடியாது. அவர் இன்றைக்கு இருக்கிற நம்ம இடத்தில் பேசவில்லை. அவர் சிந்தனைகள் தான் நமக்கு தேவைப்படுகின்றன. அவரது வார்த்தைகள் அன்றைக்கு அவரது கூட்டத்தில் அவரது கருத்தை கேட்பதற்காக திரண்டிருந்த மக்களுக்கு எப்படி ஒரு கருத்தை சொன்னால் சென்று சேருமோ அப்படி சொன்னார். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். நான் இந்த கூட்டத்தில் பேசுகின்ற முறையை, இதே முறையை நான் ஒரு கல்லூரி மாணவர்களிடத்தில் கடந்த வாரம் பேசும் பொழுதெல்லாம் என்னால் பேச முடியவில்லை, எழுந்து சென்று விடுவார். மாணவர்களிடத்தில் பேசுகின்ற முறை வேறு, குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற முறை வேறு, நகரத்தில் பேசுகின்ற முறை வேறு, கிராமத்தில் பேசுகின்ற முறை வேறு, தொழிலாளர்களிடத்தில் பேசுகின்ற முறை வேறு, கட்சிகளை பேசுகின்ற முறை வேறு, தேர்தலிலே பேசுகின்ற முறை வேறு, விழாக்களிலே பேசுகின்ற முறை வேறு, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதுக்காக பேசுகின்ற முறை என்பது வேறு. விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்றால் குட்டித்தான் கொடுக்க வேண்டும் என்றால் கொட்டித்தான் கொடுப்பார். அதுதான் தந்தை பெரியாரினுடைய அணுகுமுறை. இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பேசுகிறார். அன்பானவர்களே, தந்தை பெரியார் இந்த சமூகத்திலே நம்முடைய சுயமரியாதை குறித்து எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம 100 வேண்டும் என்று கேட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கேட்டுச்சு? சமதர்மம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் தந்தை பெரியார் சமதர்மம் நிற்க வேண்டும் என்றால், சுயராஜ்யம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சுயமரியாதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் சுயமரியாதையை பற்றி பேசினார். சுயமரியாதை இல்லாத சமூகம் தனக்கான ராஜ்யத்தையும் காப்பாற்றிக் கொள்ளாது, தனக்கு கொடுக்கப்படுகின்ற சமதர்மத்தையும் பாதுகாத்து விடாது. சுயமரியாதை உணர்வு இல்லை என்றால் அதான் நடந்து போய்விடும். ஆக சுயமரியாதை உணர்வு தான் முதன்மை அரசியல் உணர்வாக இருக்க வேண்டும் என்றுதான் சுயமரியாதை உணர்வை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் தான் சுயராஜ்யம். ஏன் பெரியாரிய தோழர்கள் கருப்பு சட்டை போடுகிறார்கள்? இந்த நாடு விடுதலை அடைந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விடுதலை என்பது தற்காலிகமானது. அது ஆங்கிலேயரிடமிருந்து பார்ப்பனரிடத்தில் சென்று விட்டது. ஆக எங்களுடைய மரியாதை என்பதை நாங்கள் பார்ப்பனரிடத்திலே போராடி பெற வேண்டிய அடுத்த ஒரு போராட்டம் காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அல்ல, துக்க நாள் என்றுதான் தந்தை பெரியார் சொன்னார். அதனால தான் கருப்பு சட்டை போட்டார். அதனால்தான் அவர் கருப்பு சட்டை போட்டார். தந்தை பெரியாரினுடைய இந்த அரசியலை நாம் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளணும். ஏனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள்ளாக கலவரத்தை கொண்டு வர விரும்புகிறது. இந்த சமயத்தை தமிழர்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் தமிழர்களுக்குள்ளாக பிளவு கொண்டு வருகின்ற வகையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் பிராமண கடப்பாரை எடுத்துக்கொண்டு வந்து திராவிட கோட்டை இடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல்ல இந்த பிராமணன் என்கின்ற வார்த்தையை தந்தை பெரியார் கடுமையாக எதிர்ப்பார். நான் பல இடங்களில் சொல்லி வருகிறேன், புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணன் என்கின்ற வார்த்தை ஜாதியா வர்ணமா? பிராமணன் என்கின்ற வார்த்தை ஜாதியா? பிராமணன் என்ற வார்த்தை ஜாதி அல்ல. பிராமணன் என்கின்ற வார்த்தை ஒரு வர்ணம். இப்ப நீங்க வன்னியர்னு சொன்னீங்கனாலோ, கவுண்டர்னு சொன்னீங்களாலோ, பறையர்னு சொன்னீங்கனாலோ, கோணார்னு சொன்னீங்கனாலோ, பல்லர்னு சொன்னீங்களாலோ, தேவர்னு சொன்னாலோ, நாடார்னு சொன்னாலோ, ரெட்டியார்னு சொன்னாலோ, நாயக்கர்னு சொன்னாலோ, முதலியார், பிள்ளையார், பிள்ளைமார், ஐயர், ஐயங்கார்னு சொன்னா சாதி, அது ஜாதியின் பெயர். ஆனால் பிராமணன் என்பது வர்ணத்தின் பெயர். ஐயர் என்றால் அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், அது அவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவர் சிவனை கும்பிடக்கூடியவராக இருப்பார், சைவ வழிபாட்டு முறையை சார்ந்தவராக இருப்பார். ஐயங்கார் என்றால் வைணவ முறையை சார்ந்தவராக இருப்பார். அது வடகலை முறையோ தென்கலை முறையோ அவர் அதோட நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கும். சாதிகள் என்பது இதே போன்ற ஒரு நம்பிக்கை சார்ந்து, இடம் சார்ந்து, தொழில் சார்ந்து, அவர்களது பண்பாடு சார்ந்து சாதிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிராமணன் என்றால் எப்படி ஐயர் ஐயங்கார் ரெண்டும் சேர்ந்து போறதுன்னு பிராமணன் என்று சொல்ல முடியும்? சைவத்தையும் வைணவத்தையும் சேர்த்து ஒரு சாதிகளை சேர்த்து ஒரு அடையாளத்துக்குள்ளாக எப்படி கொண்டு வர முடியும்? ஐயங்கார் பேக்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கோணார் மிஸ்ரா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கவலையும் இல்லை. ஆனால் பிராமணால் கஃபே என்று சொன்னால், பிராமணால் ஹோட்டல் என்று சொன்னால் ஏன் எதிர்க்க வேண்டும்? அதற்கு எதிராக தந்தை பெரியார் 2 ஆண்டுகள் போராட்டம் நடத்துகிறார். ஏன்னா பிராமணன் என்கின்ற வார்த்தை வர்ணத்தை சொல்லுகிறது.
4 வர்ணத்தை இந்து மதம் சொல்லுகிறது. என்ன அந்த 4 வர்ணம் எடுத்துக்கொண்டால், பிரம்மா தான் அனைத்தையும் உருவாக்குகிறார். பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன். அவன் ஒரு மூத்த வர்ணத்தை சார்ந்தவன். அவன் தான் முதன்மை வர்ணம். அவனுக்கு அடுத்து பிரம்மாவின் தோளில் இருந்து பிறந்த சத்திரியன், அவன் 2ஆம் வர்ணத்தை சார்ந்தவன். 3வது வர்ணம் வைசியன், அவன் பிரம்மாவின் தொடையிலிருந்து பிறந்தான். 4வது வர்ணம் என்பது இந்த 3 வர்ணத்திற்கும் சேவை செய்யக்கூடிய வர்ணம் 4வது வர்ணம். அந்த வர்ணம் சூத்திர வர்ணம். இதுதான் சொல்றான். இதிலே பிராமணன் என்கின்ற அந்த வர்ணத்திலே பூணுலை போடக்கூடிய ஆரிய மரபுக்கு சொந்தக்காரர்கள் மட்டும்தான் இந்த உயர் மரபுக்கு சொந்தக்காரர்கள் என்று அந்த 4 வர்ண கோட்பாடு வரையறை செய்யும். பிராமணன், சத்திரியன், வைசியன். நம்ம ஊர்ல நம்ம சாதிகளை சில பேர் நானும் சத்திரியன் நானும் வைசியன் சொல்லுவாங்க. அது நம்ம வேணா சொல்லிக்கலாம். ஆனால் வர்ணாசிரம கோட்பாட்டுப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும், ஐயர் ஐயங்காரை தவிர அனைத்து சாதிகளும் சூத்திரர்கள் என்றுதான் மனுஸ்மிருதியிலே சொல்லுகிறார்கள். இந்து மத கோட்பாட்டில் வரையறை செய்திருக்கிறார்கள். அப்ப ஒருத்தர் சாதி கேட்கிறீங்க, ஒரு கேட்கக்கூடிய சூழல் வருகிறது. அவர் சாதியை சொல்றார், நீங்க உங்க சாதியை சொல்றீங்கன்னா அங்க ஏற்றத்தாழ்வு பிரச்சனையாக வந்து விடாது. ஆனால் அவர் ஜாதியை சொல்லாமல் அவர் வர்ணத்தை சொல்றாரு. நான் பிராமணன் என்று சொல்றான். ஐயன்னு சொன்னா நம்ம என்ன ஜாதியை திரும்ப நம்ம ஜாதியை சொல்லிக்கலாம். ஆனால் நான் பிராமணன் என்று சொன்னால் அவர் சாதியை சொல்லவில்லை, வர்ணத்தை சொல்லுகிறார் என்ற அர்த்தம். அப்ப அவர் வர்ணத்தை சொல்றாருன்னா உங்க வர்ணத்தை நீங்க சொல்லணும், உங்க ஜாதியை அல்ல. அப்புறம் உங்க வர்ணம் என்ன? உங்க வர்ணம் என்ன? உங்க வர்ணம் சூத்திரன். அப்ப அவன் சாதியை சொல்லாமல் வர்ணத்தை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் வர்ணத்தை சொல்லக்கூடிய நிலைக்கு வருகிறீர்கள். நீங்கள் உங்கள் வர்ணத்தை சொன்னால் அந்த வர்ணத்திற்கு என்று விதிகள் வைத்திருக்கிறார்கள். அது என்ன விதிகள் என்று மனுஸ்மிருதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சூத்திரர்களுக்கு ஆன வேலை என்பது மேலே இருக்கக்கூடிய 3 வர்ணத்திற்கும் வேலை பார்ப்பதுதான் சூத்திரனுடைய தர்மம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். சூத்திரனுக்கு நீதி இருக்கக்கூடாது, சூத்திரனுக்கு சொத்து சேர்க்க அனுமதிக்க கூடாது, சூத்திரனுக்கு கல்வி கொடுக்க கூடாது, சூத்திரனுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்று மனுஸ்மிருதி எழுதி வைத்திருக்கிறது. எழுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்ம இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அது மனுஸ்மிருதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் மனுஸ்மிருதியை குறித்து எழுதியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்மிருதியை குறித்து எழுதியிருக்கிறார். 2 பேரும் அறிஞர்களும் மனுஸ்மிருதியை வியாக்கியானப்படுத்தியிருக்கிறார்கள். அதை எடுத்து எழுதி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடிப்படையில் தான் இந்த சமூகத்தின் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், சூத்திரனுக்கான நீதி வழங்குவதற்கு மனுஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த 4 வர்ணத்துக்கு நீதி வழங்குவதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். நீ கேட்கலாம், மனுஸ்மிருதி இன்னைக்கு நடைமுறை இருக்கா என்று குருமூர்த்தி சொல்லுவதை நீங்கள் கேட்கலாம். மனுஸ்மிருதி காலனிய ஆட்சி காலம் வரை மனுஸ்மிருதி நடைமுறையில் இருந்தது. சிப்பாய் கழகம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, வட இந்தியாவில் போராட்டம் நடந்தது. 1857 சிப்பாய் கழகத்திற்கு பிறகு நேரடியாக இங்கிலாந்து ராணியின் ஆட்சி வருகிறது. அதற்கு பிறகுதான் சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்த நாட்டை ஆண்டது. இந்திய நாட்டை ஆண்டது கிழக்கிந்திய கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் ஆண்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் 100 ஆண்டு காலம் இந்த நாடு இருந்தது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி மனுஸ்மிருதியை தான் சட்டமாக கோட்பாடாக வரையறை செய்து வைத்துக் கொண்டார்கள். அது எப்பொழுது மாறுகிறது என்றால், சிப்பாய் கழகம் வட இந்தியாவில் எழுந்து மிக பெரும் சண்டை நடந்த பிறகு நேரடியாக ராணியின் ஆட்சியின் கீழாக இந்தியா வருகிறது. அதற்கு பிறகுதான் இங்கே சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகிறது. அப்பொழுது மனுஸ்மிருதியை தூக்கி எறிந்து விட்டு புது சட்டங்களை கொண்டு வருவதற்கு இங்கிலாந்து அரசு வேலைகள் எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்போதான் இங்க இருக்கக்கூடிய உயர் சாதி கூட்டம், பார்ப்பன கூட்டம் வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டம் என்கின்ற கோரிக்கையை ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அவர் விடுதலை போராட்டத்திற்கெல்லாம் வரவில்லை. இங்கே சிறுமி பேசினார் அல்லவா வேலுநாச்சியாரை குறித்து. வேலுநாச்சியார் காலத்தில் இருந்து சிப்பாய் கழகத்தின் காலம் வரை எந்த உயர் சாதி கூட்டமும் இந்தியாவில் விடுதலை போராட்டத்திற்காக வீதியில் இறங்கவில்லை. யாரும் இறங்கவில்லை. இதான் வரலாறு. அப்ப மனுஸ்மிருதியினுடைய சட்டம் தான் இங்கே நிலை பெற்றிருந்தது.
அதுலதான் அவன் நீதி கொடுப்பதை பற்றி, நீதி பரிபாலனத்தை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரு பிராமணன் நீதி வழங்குகின்ற இடத்திற்கு வந்து நான் சொல்லுவது உண்மை என்று சொன்னால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிராமணன் சொல்லுவதை வேத வாக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்த வரியில் சத்திரியன் தன்னுடைய தேசத்தின் மீது ஆணையாக சொன்னான் என்றால் அதை நீங்கள் உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம், சத்தியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வைசியன் தன் சொத்துக்களின் மீது ஆணையாக என்று சொல்லுகிறான் என்றால் அதை நீங்கள் சத்தியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சூத்திரன் என்று வரும் பொழுது நன்கு பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பி அவன் கையிலே கொடுத்து அவனை பிடிக்க சொல்லி அதன் பிறகு அவன் கையை விரித்து பார்த்தால் அவன் கையில் உள்ளங்கையில் காயம் இல்லை என்றால் மட்டும்தான் அவன் சொல்லுவது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுஸ்மிருதி எழுதி வைத்திருக்கிறது. நன்கு பழுக்க இரும்பை காய்ச்சி கையிலே கொடுத்து அதன் பிறகு அவன் கையில் காயம் இல்லை என்றால் மட்டும்தான் அவன் சொல்லுவது உண்மை என்றால், சூத்திரர்கள் உண்மையை சொல்ல மாட்டார்கள், ஆகவே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் நீதி பரிபாலனை தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். சூத்திரனுக்கு நீதி தருவது ஒரு நீதிபதியின் வேலை இல்லை என்று மனுஸ்மிருதி சொன்னதைத்தான் மதுரையினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். மனுஸ்மிருதியை தான் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு பார்ப்பனன் ஒரு சூத்திரனை கொலை செய்து விட்டால் ஒரு தவளையை கொன்றதற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தர வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றான். மனுஸ்மிருதியில் இருக்கிறத எடுத்து படித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகள் கொண்ட இந்த சமூகத்தில் இந்த பிராமணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வர்ணத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டையிட்டு அதை வென்றவர் தந்தை பெரியார். அப்படி சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை, பிராமணன் என்கின்ற வார்த்தை என்பது வர்ணத்தின் அடிப்படையில் நம்மை இழிவாக கருதப்படுவது. சாதிக்குள்ளாக ஏற்றத்தாழ்வை நிர்ணயம் செய்வது வர்ண கோட்பாடு. அந்த வர்ண கோட்பாட்டை வைத்துத்தான் அவர்கள் என்ன சொல்றான், ஐ எம் பிராமின் பேசுறான். அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஐ எம் சூத்திரன் என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் நீங்க நால்வர்ண கோட்பாடை ஏற்றுக்கொள்கின்ற அர்த்தம். சீமான் நால்வர்ண கோட்பாடை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரை பொறுத்தவரை பிராமணனுக்கு சேவை செய்ய வந்த ஒரு அடிமை. அவர் சீமான் அடிமையாக இருப்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்து மத வேத கோட்பாடு என்ன சொல்லுகிறது? இந்து மத வேத கோட்பாடு, நீங்கள் இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் கும்பிடுகின்ற அம்மனும் ஐயனாரும் நாட்டார் தெய்வங்களும் குல தெய்வங்கள் எல்லாம் இந்து மதம் என்று நம்புகிறீர்கள். இல்லை, இது இந்து மதத்திற்கு நேர் எதிரான மரபை கொண்டது. நம்முடைய அம்மன் கோவிலோ ஐயனார் கோவிலோ நம்ம குலதெய்வ கோட்பாடு வழிபாட்டு முறையோ நாட்டார் வழிபாட்டு முறையோ இந்து மதம் அல்ல, இந்து மத கோட்பாட்டுக்கு நேர் எதிரான மரபு கொண்டது. நம்மளுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நேர் நாம் என்ன சொல்றோம் என்றால், இந்து மதம் என்பது வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்து மதத்தை கோட்பாட்டாளர்கள், இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள். இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு குர்ஆன் இருக்கிறது வழிகாட்டுவதற்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது. இந்து மதத்திற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் பகவத்கீதை எடுத்து சொல்லுவார்கள். இன்னும் சில பேரை கேட்டால் அவர்கள் வேதம் என்று சொல்லுவார்கள். வேதத்தை மரபாக ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை வேத வாக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்து மத கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சங்கராச்சாரியார் எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டார். ஏனென்றால் சங்கராச்சாரியார் வேதத்தை மட்டும்தான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நமக்கு இதெல்லாம் புரியாது. எத்தனை பிரிவுகள் இருக்குது என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு ஒவ்வொரு பின்ன ஒரு நம்பிக்கையை கொண்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் நடுவில் சண்டைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவு இன்னொரு பிரிவுக்கு எதிராக இருக்கிறது. இது ஒரு மதத்தினுடைய உட்பிரிவுகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிஜேபி சொல்லுகிறது இல்லை, ஒவ்வொன்றும் வேறு வேறு நம்பிக்கை கொண்டவை. முருக வழிபாடு என்பது முற்றிலும் வேறானது. முருக வழிபாட்டு முறைக்கும் இவன் பேசுகின்ற இந்து மதத்திற்கும் தொடர்பு கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. நாம் சங்கராச்சாரியார் எடுத்துக்கொள்ளும். காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் உண்மையில் கும்பகோணத்தில் இருந்தவர். அவர் காஞ்சிக்கு வந்தவர் அல்ல. காஞ்சிக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான் வெள்ளக்காரன். அதற்கு முன்பு அவர் கும்பகோணத்தில் இருந்தவர்கள். காஞ்சி சங்கராச்சாரியார் கோயிலுக்குள் சென்று பூஜை செய்தால் கோயிலுக்கு தீட்டு கழிக்கப்பட வேண்டும் என்று ஆகமம் இருக்கிறது. அவர் நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்குள் சங்கராச்சாரியார் சென்றதற்காக நெல்லையப்பர் கோவிலில் தீட்டு கழித்தார்கள்.
ஏன்? சங்கராச்சாரியார் இங்க இருக்கக்கூடிய சைவ மரபுக்கு நேர் எதிரானவர். எந்த சங்கராச்சாரியாரினுடைய அந்த மொத்த மடத்திலிருந்து வரக்கூடியவர் யாரும் கோயிலினுடைய கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது. சங்கராச்சாரியார்கள் சிலையை கும்பிட மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள், பூஜிக்க மாட்டார்கள். அவர்கள் வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு மதம் இருக்கிறது, ஸ்மார்த்த மதம், ஸ்மார்த்த மரபை சார்ந்தவர்கள். அவரை கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்துறான் நம்ம ஊர்க்காரன். அவருக்கும் குடமுழுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கும்பாபிஷேகம் சொல்ல முடியாது, குடமுழுக்கு என்றுதான் சொல்லுவோம். தமிழர் முறையிலே வணங்குகின்ற முறையிலே தண்ணீர் என்பதுதான் நமக்கு மிக முக்கியமானது, குளிர்ச்சி என்பதுதான் முக்கியமானது. நாம் குடமுழுக்கு என்று சொல்லுவோம். நீரிலே தான் நாம் ஒரு பொருள் நாம் வழங்குகின்ற பொழுது நீரை தான் நாம் படையலாக வைப்பது வழக்கம். அவன் நெருப்பை படையலாக வைப்பான், அவன் நெருப்பை படையலாக வைப்பான். அவனுக்கு ஓமகுண்ட வளர்த்தினாதான் வேலை நடக்கும். இந்த ஓமகுண்ட கதையே ஒரு பெரிய கதை. கல்யாணத்தில் கொண்டு வந்து பாப்பானை உட்கார வச்சு ஓமகுண்டத்தை வளர்த்துறோம். ஓமகுண்டம் எப்படி வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் இருக்கிறது. நம்மளுக்கு இந்த பணியையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல. இந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள், அவர்கள் ஈரானுக்கு மேல இருந்து வரக்கூடியவர்கள், ஆசியாவிலிருந்து வரக்கூடியவர்கள். அங்க குளிர் தான் பிரதானம். அந்த குளிர்ல அவன் கேம்ப் ஃபயர் போட்டு விறகு போட்டு அந்த நெருப்பை சுத்தி உட்காந்து பேசுறது அவன் வழக்கம். அவன் குளிருக்கு நெருப்பை சுத்தி உட்காந்து பேசுற மரபை தான் இன்னைக்கு நம்ம கல்யாண மண்டபத்துக்குள்ள கூட்டு உட்கார வச்சு அவன் ஓமகுண்டத்தை வளர்த்து உட்கார வச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே ஊர்ல வெயில் இருக்கிற பொழுது வீட்டுக்குள்ள யாராவது ஓமகுண்டத்தை வளர்த்தவானா? சயின்டிபிக்காது. நான் கேட்ட கோச்சிக்கூடாது, யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளார நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு உள்ள ஏர் கண்டிஷன் போட்டே உள்ள வாழ முடியல. இதுல ஒருத்தன் ஓமகுண்டம் வளர்த்தா எப்படி வாழ முடியும்? ஓமகுண்டத்திற்கும் தமிழர் மரபுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வேத வேள்வி மரபு என்று சொல்லக்கூடிய அந்த முறைக்கும் இங்க அம்மன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த வேள்வி முறை என்று சொல்லக்கூடிய ஓமகுண்ட முறைக்கும் ஐயனார் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எதுக்கு கிடையாது, எதுக்கு கிடையாது. அப்ப இந்த வேத மரபு என்று சொல்லுகிறார்களே, இந்த வேத மரபை தமிழுக்குள்ளாக கொண்டு வந்து திணிக்கின்ற வேலையை RSS காரணம், பிஜேபி காரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருக்கக்கூடிய பல வேறுபாடு குறிப்பு என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனையை சொல்றான், சிக்கந்தர் தர்கால என்ன பிரச்சனை இவனுக்கு? அங்க ஆடு கோழி பலியிடுறாங்க, பிரியாணி கொண்டு போறாங்க, அதனால முருகனுக்கு தீட்டாயிரும், அசுத்தமாகிவிடும் என்று மலைக்கே புனிதமாக்குறான். விட்டா மலைக்கு மேல தண்ணி ஊற்றி குளிப்பாட்டம் போல் இருக்கு. முருக வழிபாட்டு முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறை. குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், படத்துல படிச்சிருக்கிறோம். முருகனுக்கு இணையர் யாரு? வள்ளி. வள்ளி யாரு? குறத்தி. நீங்க மலையும் மலை சார்ந்த இடம் என்று சொல்லுகின்ற குறிஞ்சியிலே விவசாயம் செஞ்சு பிழைக்க முடியாது, வேட்டையாடிதான் பிழைக்க முடியும். ஆக முருகனுக்கு படையலிடுவது என்பது பலியிட்டுத்தான் படையலிடுவார்கள். முருகனுக்கு நீங்க வணங்கணும்னால் முறையாக வணங்க வேண்டும் என்றால், தமிழ் முறைப்படி வணங்க வேண்டும் என்றால், சங்கத்தின் முறைப்படி வணங்க வேண்டும் என்றால், குறிஞ்சி திணைப்படி வணங்க வேண்டும் என்றால், நீங்கள் அசைவ உணவை படைத்துத்தான் வணங்க வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, திருமுருகாற்று படையில் சொல்லி இருக்கிறார்கள், திருமுருகன் சொல்லவில்லை. திருமுருகாற்று படையில முருகனுக்கு இந்த சாமி வந்து ஆடக்கூடிய அந்த வெறியாட்டத்துல அதுக்கு ஒரு மரபு சொல்றான், எப்படி செய்யணும்னு சொல்லி. முருகனுடைய வேலை நட்டு இரு நிறம் கொண்ட உடை அணிந்து கையில சிவப்பு நூலை கட்டி பொரியை படையலாக தூவி மலரை வைத்து அழகு செய்து அதற்கு பிறகு கிடா ஆட்டினுடைய குருதியில் தோய்ந்த, கிடா ஆட்டு ரத்தத்தில் எடுத்த, அதுல
நீங்கள் சோற்றை பிசைந்து அதை வைத்துத்தான் முருகனை நீங்கள் வேண்டுதலாக அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று திருமுருகாற்றுப்படையில சொல்லியிருக்கிறார். எச்ராஜாக்கு தெரியுமா? அது முதல்ல தமிழ் படிக்க தெரியுமா அந்த ஆளுக்கு? ஆனா தமிழை இன்னைக்கு இதெல்லாம் புரியாம இதை பற்றி எந்த நம்மளுடைய மரபு முறைகளை பற்றி புரிந்து கொள்ளாமல், நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முருகன் பேர் தான் வைப்பார்கள். என்னுடைய தாத்தாவிற்கும் தாத்தாவினுடைய அப்பாவினுடைய குடும்பத்து பேரெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் முருகன் பெயராக தான் வைத்திருக்கிறார்கள். எச்ராஜாவோட குடும்பத்துக்கு முருகன் பெயர் வைக்க மாட்டாங்க, மோடியோட குடும்பத்துக்கு முருகன் பெயர் இருக்காது, அமித்ஷா குடும்பத்துக்கு முருகன் பெயர் இருக்காது. அவங்களுக்கு முருக வழிபாட்டுக்கு தொடர்பு கிடையாது. அவங்க வேற, நம்ம வேற. அவனுக்கு முருகன்னா யாருமே தெரியாது. அப்ப முருக வழிபாட்டுல அசைவ உணவு பிரதானமானது, முக்கியமானது. இன்னைக்கு யாராவது செய்யறீங்களா? நீங்க உறவினர் வீட்டை செய்யறாங்களா? அப்படின்னா இப்ப முருகன் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. எங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, நீங்க நம்புறீங்கல்ல? முருகனுக்கு சக்கரை பொங்கலா வச்சிட்டு இருந்தா முருகனுக்கு சுகர் வருமா வராது? சொல்லுங்க. முருகன் 4 மலை ஏறி இறங்கணும். தினம் பழனிமலை ஏறணும், மருதமலை ஏறணும், பழமுதிர்ச்சோலை ஏறணும், திருப்பரங்குன்றத்துல ஏறணும், எல்லா இடத்துலயும் ஏறணும்னா சக்கரை பொங்கல் தின்னுட்டு இப்ப முருகன் ஏறுவாரு. சொல்லுங்க. அப்ப முருகனுக்கான உணவு அசைவ உணவு. அவருக்கு ஆம்பூர் பிரியாணி கொடுக்க நல்லா சாப்பிடுவார், தலப்பாக்கட்டு பிரியாணி கொடுக்க நல்லா சாப்பிடுவார். அதை விட்டுட்டு சக்கரை பொங்கலா வச்சு முருகனுக்கு சுகரா ஏற்றி விட்டுட்டீங்கன்னா முருகன் எப்படி படியேறுவாரு? நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய மரபு கூட தெரியாத ஒரு இனமாக இந்த இனம் இருந்துட்டு இருக்குது. சாமி பக்தி வந்துச்சுன்னா அப்படியே போயிடுறது எல்லாமே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 7 நாள்ல நம்ம 7 நாளும் கறி தின்னக்கூடிய, அசைவ உணவு உண்ணக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவன். அதனாலதான் போர் புரிந்தவர்கள். இவ்வளவு பெரிய கோயிலை கட்டுறதுனா எப்படி கட்டியிருப்பான்? எப்படி கல்ல தூக்கி இருப்பான்? எப்படி இந்த அணையை கட்டியிருப்பான்? எப்படி விவசாயம் பார்த்திருப்பான்? அவன் உடல் வலு இருந்தா தானே பண்ண முடியும். ஐயரு அசைவம் சாப்பிட மாட்டாரா? அவருக்கு தேவையில்லை. மணியாற்றுறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் இருந்தா போதும், அவருக்கு அந்த எனர்ஜி போதும். உங்களுக்கு என்ன? கடுமையாக உழைக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடல் உழைப்பில் இருந்து விடுபட்ட ஒற்றை சமூகமாக பார்ப்பன சமூகம் மட்டும்தான் இருக்கிறது. தமிழினத்தில் அனைவருமே உடல் உழைத்துத்தான் உழைத்தார்கள். உடல் உழைப்பிலிருந்து விடுபட்ட சமூகம் அந்த சமூகம். அவர் உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடாது என்பது அவர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை எழுதி வைத்தார்கள் என்று சொல்லித்தான் அவர் உடல் உழைப்பில் ஈடுபடுவது இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 பார்ப்பனர்கள் விவசாய வேலையை செய்தார்கள் என்ற காரணத்தினால் ஜாதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிராமண சமூகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அந்த ஊருக்கு சங்கராச்சாரியாரை சென்று சந்தித்து எங்களை மீண்டும் நீங்கள் சாதியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது சாஸ்திரங்களிலே, சம்பிரதாயங்களிலே, ஸ்மிருதிகளிலே பார்ப்பனர்கள் விவசாயம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற அந்த விதியை மீறிய காரணத்தினால் உங்களை மீண்டும் நான் சாதியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று தள்ளி வைத்து விட்டார். இது வரலாறு. அவனுக்கு உடல் உழைப்பு தேவையில்லை, அதனால அசைவ உணவு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு வாரத்துல 6 நாள் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி விழா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை விரதம், இன்னைக்கு வியாழக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயா இருந்தது. அதுக்கும் ஒரு சாமி கொண்டு வந்துட்டாங்க. பாபா அவர் ஒரு பாய், அவர் ஒரு இஸ்லாமியர், அவரை இந்து சாமியா மாத்தி அவருக்கு ஒரு விரதம் வச்சு வியாழக்கிழமையும் இருந்தது, வியாழக்கிழமை சாப்பாடும் இல்லாம போச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஏன் எல்லா இடத்துலயும் அசைவ ஹோட்டல் அதிகமாச்சுன்னா வீட்டுல சமைக்கிறது இல்லை. வீட்டுல சஷ்டியும் விரதம் சொல்லி போட்டு இந்த சாம்பார் சாதமா போட்டு சாவடிக்கிறாங்க. நம்மால 7 நாள் கறி சாப்பிட்டு பழக்கப்பட்டாங்க, அதனால வெளியில போய் சாப்பிடறோம். அதனால அசைவ ஹோட்டல் அதிகமா இருக்கு. செங்கல் போய் பாருங்க, தெருக்கு அசைவ ஹோட்டல் அதிகமா இருக்கு. நம்மளுடைய வழக்கத்தை ஏன் மாத்துறீங்க? நீங்க சாமி கும்பிடாம போங்க, அது உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். பண்பாட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் பண்பாடை எடுத்து நம்ம ஏன் திணிக்கணும்? ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறது எங்க ஏத்துறாங்க? மலை மேல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் ஏற்றுகிறார்கள். முருகனுக்கு பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏத்தினா என்ன பிரச்சனை?
இதை யாரும் கேட்கல. இது யாரும் கேட்கல. இப்ப பிள்ளையார் கோயில்ல தானப்பா தீபம் ஏற்றிருக்கிறாங்க. நீ மசூதி ஏற்றினாதான் பிரச்சனை பண்ணணும். என்னப்பா ஏன் சாமிக்கு அவன் மதத்துல போய் அந்த அவன் ஏரியாவில் போயிட்டு நீ விளக்கேற்றுறன்ட்டு. நீ முருகனும் இந்து மத கடவுள்னு சொல்ற, பிள்ளையார் இந்து மத கடவுள்னு சொல்ற. இன்னும் சொல்ல போன 2 பேரும் அண்ணன் தம்பி வேற சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற. என்ன அதுல பிள்ளையார் கோவில்ல போய் தீபம் ஏத்துறதுனால முருகனுக்கு என்ன பிரச்சனை? முருகன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு எச்ராஜாவட்டையும், அந்த நீதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்டையும் தட்டி எழுப்பி எனக்கு இங்க ஏத்தக்கூடாது சொன்னாரு. எனக்கு அண்ணனுக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இருக்குது, ஞானப்பழத்தை ஏமாத்தி பிடிக்கிட்டு போயிட்டாரு, அதனால ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாரா? முருகன் சொல்லலையே. அப்ப பிள்ளையார் கோவிலிலே ஏற்றுவதில் என்ன சிக்கல்? அதுதான் முக்கியம். பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றும் அளவுக்கு முருகனுக்கு யோகியதை இல்லை என்று பிஜேபி சொல்லுகிறது. அதை புரிந்து கொள்ளணும். அதைத்தான் அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு படித்த ஆரிய கடவுள் பிள்ளையார். நம்மளுக்கு ஆரிய கடவுளா, திராவிட கடவுளா, தமிழ் கடவுளா நம்மளால பிரச்சனை இல்லை. கடவுள் வச்சுட்டு அங்க போய் தாங்க உடச்சிட்டு வந்துருவாங்க. நம்மளுக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரிய கடவுளாகிய பிள்ளையார் கோவிலில் சூத்திர கடவுளாகிய முருகனுக்கு ஏன் தீபம் ஏத்துறங்கிறதா நீதிபதி கேட்டார். அதான் அர்த்தம். சாமிநாதன் வந்து கேட்கட்டும், வழக்கு நான் கேட்கிறேன். நான் நேரம் சாமிநாதன் கேட்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. நீதி கேட்க வேண்டவங்க கேட்க வேண்டியதான். முருக கடவுளுக்கு பிள்ளையார் கடவுள் இருக்கக்கூடிய அந்த கோவிலிலே, பிள்ளையார் கோவில் வாசலிலே தீபம் ஏற்றுறதுல நீதிபதிக்கு என்ன பிரச்சனை? இந்து முன்னணிக்கு என்ன பிரச்சனை? பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? எச்ராஜாக்கு என்ன பிரச்சனை? இது தமிழ் சமூகம் கேட்கணும். எதுக்கு தர்காட்ட போய் ஏத்த சொல்ற? தர்காட்ட போய் ஏத்த சொல்ற எதுக்கு? இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். தர்கா என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர் மட்டுமே வணங்கக்கூடிய இடம் நம்பிட்டு இருக்கிறான் நம்மால். தர்கா என்பது தமிழ் மரபுக்கு சொந்தமானது. இறந்தவர்களை வணங்குகின்ற முறை இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. ஆனால் மூத்தோரை வணங்குகின்ற முறை தமிழர்களுக்கு உண்டு. அதுதான் குலதெய்வ வழிபாட்டு முறை. குலதெய்வம் என்னது? மூத்தோர் வழிபாடுங்கிறது என்னது? நம்மளுக்கு முற்பிறவி அடுத்த பிறவி கதையெல்லாம் கிடையாது. இந்து மதத்தை சொல்வதை போல முற்பிறவி அடுத்த பிறவி கதை, சொர்க்கம் நரகம் கதையெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதுதான் தமிழனுடைய வேத வாக்கு. அப்பா நல்லது பண்ணா பையனுக்கு நல்லது நடக்கும், தாத்தா நல்லது பண்ணா பேரனுக்கு நல்லது நடக்கும். இதுதான் நம்ம மரபு. நமக்கு பிறவி அல்ல, தலைமுறை. அதான் முக்கியமானது. தலைமுறையை தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும், பிறவியை எடுத்துக்கொள்ள மாட்டோம். போன பிறவியில் என்னவா இருந்தா அடுத்த பிறவி என்னவா இருந்தாங்க கதைகளும் நம்ம சங்க இலக்கியங்கள் எந்த இலக்கியத்திலும் கிடையாது. தமிழர் நம்பிக்கைகள் கிடையாது. தமிழர் நீ நல்லது பண்ணு, நீ செடி நட்டா உன் புள்ள பழம் பறிச்சு திம்பான், அவ்வளவுதான் நம்மளோட விஷயம். அதோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நீ நல்லது பண்ணு, உன் சந்ததி நல்லா இருக்கும். இது சொல்றோமா இல்லையா? இந்த வழக்கம் இருக்குதா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் தர்கா வழிபாடு வருகிறது. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செய்தவரை மக்கள் வணங்குகிறார்கள், நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள், அவர்களிடத்தில் வேண்டுதலை வைக்கிறார்கள். எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ என்னுடைய அம்மா அவருடைய அம்மாவிடத்தில் வேண்டுகோள் வைத்தார். அவங்க அம்மா அப்ப இல்ல, உயிரோட இல்ல. அவங்க படத்து முன்னாடி வச்சு மரியாதை செய்து அவங்க இடத்துல வேண்டுதல் வைப்பாங்க. எல்லா வீட்லயும் தானே நடக்குது. இறந்து போன முன்னோர்கள் இடத்துல தான் வேண்டுதல் வைக்கிறோம். அப்படிதான் தர்கா வழிபாட்டு முறை. நீங்க தர்காக்குள்ள போய் பாருங்க. நாகூர் தர்காக்குள்ள இருக்கிறதுல பெரும்பாலான ஆட்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள். நீங்க நாகூர் தர்காக்கு சந்தனக்கூடு தரக்கூடியது தமிழ் சமூகத்தில் ஒரு சாதி அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏர்வாடி தர்காவுக்கு ஒரு சாதி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தர்காவுக்கும் இருக்கக்கூடிய விழாவில சந்தனக்கூடு தரக்கூடியவர்கள் ஒவ்வொரு சாதிகளும் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். சந்தனக்கூடு முடிந்த பிறகு அந்த சந்தனத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சிருப்பான், வணங்குவான். இது தமிழ் பண்பாட்டு முறை. இது தமிழ் பண்பாட்டு முறை. மருதுபாண்டியர்கள் திருப்பத்தூர் தர்காவுக்கு இடம் கொடுத்தார்கள், அதை கட்டி கொடுத்தார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நிலம் கொடுத்து கட்டிய பள்ளிவாசல். 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல் தேங்காய்பட்டினத்தில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்பது மிகவும் பழமையான பள்ளிவாசல். அப்ப தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான உறவு, இஸ்லாம் மதத்திற்குமான உறவு இன்று நேற்று அல்ல. தமிழ் மன்னர்கள் காலத்திலிருந்து பின்னி பிணைந்த உறவு.
பண்பாடோடு பின்னி பிணைந்த உறவு. எவனோ ஒருத்தன் நாகப்பூர்ல இருந்து, குஜராத்ல இருந்து, உத்தரப்பிரதேசத்துல இருந்து எவனோ ஒருத்தன் இங்கே வந்து நமக்குள்ளாக, தமிழர்களுக்குள்ளாக மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் என்றால் அடித்து விரட்டப்பட வேண்டியது வடநாட்டு கும்பலைத்தான். நம்ம வீட்டுக்குள்ள கலவரம் பண்றதுக்கு இவன் யாரு? நான் தான் கேட்கிறேன், எச் ராஜா இன்றைக்காவது எந்த முருகன் கோயிலுக்கா வேண்டுதல் போயிருப்பாரா? இவனு என்னைக்காவது வேண்டுதல் போயிருப்பானுங்களா? மொட்டை அடிச்சிருப்பானுங்களா? அழகு குத்தி இருப்பாங்களா? காவடி தூக்கி இருப்பானா? என்ன பண்ணிருப்பான்? இவனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருக வழிபாட்டு முறையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தை சொல்லுகின்றேன். முருக வழிபாடு என்பது கடவுள் நம்பிக்கையாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, பண்பாட்டு வடிவமாக நாம் பார்க்கின்றோம். அது பண்பாட்டு வடிவம், அது நம்ம வாழ்வியல் முறை அதோடு சேர்ந்து இருக்கிறது. அதுல அன்பு இருக்கிறது, அறம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஒரு பண்பாட்டு வரலாறு நமக்கு இருக்குது முருக வழிபாட்டுக்குள்ள. அதை எடுத்துக்கொண்டு எதுக்கு அவன் கொடுக்கணும்? ஆறுபடை வீடு என்று சொல்லுகிறோம். அறுவடை வீடுன்னு எடுத்துட்டோம்னா எல்லா கோயிலுக்கும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்களா? நான் வந்து திமுக அரசிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த அறநிலையத்துறையில இருந்த அறுவடை வீடுகளுக்கு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் வச்சிருக்கிறான். இங்க தமிழர் சங்க இலக்கியங்களில் முருகன் பெயர் இருக்கிறது. முருகனுக்கு எத்தனையோ பெயர் இருக்கிறது, எத்தனையோ அருமையான பெயர்கள் இருக்கின்றன. ஆனா சுப்பிரமணியன் என்ற பெயர் கிடையாது, சுப்பிரமணிய சாமி என்ற பெயர் கிடையாது. அது சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறது, பார்ப்பனரின் சொல்லாக இருக்கிறது. பார்ப்பனர்கள் ஐயரு யாரும் முருகன் பேர் வைக்க மாட்டான், வடிவேலு பேர் வைக்க மாட்டான், பழனின்னு பேர் வைக்க மாட்டான், குமரன் பேர் வைக்க மாட்டான், செந்தில் பேர் வைக்க மாட்டான், சரவணன் பேர் வைக்க மாட்டான். ஆனா சுப்பிரமணியன் பேர் வைப்பான். ஏனென்றால் சுப்பிராமணன், சுப்பிராமணன், பிராமணனில் சூத்திரன் முருகன், சூத்திர பிராமணன் தான் முருகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான். அதையும் நம்ம தலையில் தூக்கிட்டு இந்த மலத்தை தலையில் தூக்கி கொண்டு திரிகிறது தமிழினம். அது எப்படி சுப்பிரமணிய சாமி கோவிலாக இருக்கும்? அது முருகன் கோவில், அது முருகன் கோவில், அதுதான் பேர் வைக்க வேண்டும். எந்த இடத்துல நமக்கு சுப்பிரமணியன் என்ற பெயர் இருக்கிறது? திருமுருகாற்றுப்படை என்று தானே பெயர் இருக்கிறது. அவன் இந்த கந்தன் மலைன்னு ஒரு படம் எடுத்தானுங்க, காமெடி படம், திருப்பரங்குன்றத்தை வச்சு கலவரம் பண்றதுக்காக. அப்ப கூட முருகன் மலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற விரும்பல. தெளிவா இருக்கிறான் அவன், நம்மால வீக்கா இருக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு நடக்கக்கூடிய நெருக்கடி என்பது பண்பாட்டு நெருக்கடி. பண்பாட்டு நெருக்கடி. நம்ம சாமி எது, அவன் சாமி எதுன்னு புரிஞ்சு, ரெண்டு வேற வேற சாமி. எப்படி இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவருக்கும் வேறுபாடு இருக்கிறதோ, எப்படி இஸ்லாமுக்கும் முருக வழிபாட்டுக்கும் வேறுபாடு இருக்கிறதோ, அதுபோல இந்து மதத்திற்கும் தமிழர் வழிபாட்டு முறைக்கும் வேறுபாடு இருக்கிறது. ரெண்டு வேற வேற, ரெண்டும் ஒன்று அல்ல. நீங்க கும்பிடக்கூடிய அம்மனோ அல்லது குலதெய்வ வழிபாட்டு முறைகளோ, ஐயனார் கோவிலோ, முருகன் கோவிலோ இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளும் அவனு இந்து? எப்படி ரெண்டு பேரும் இந்து? அவன் வழிபாட்டு முறை நமக்கு நேர் எதிரான முறை. நீங்க எல்லாரும் இதுல பெரும்பாலும் நீ கடவுளை கும்பிடக்கூடியவர்களுக்கு, கடவுள் நம்பி கொண்டவர்கள் இருக்கிறீர்கள், கோவிலுக்கு சென்று வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கோயிலுடைய கட்டுமானத்தை எடுத்துக்கொள்வோம். பெரிய கோபுரம் இருக்கும், கோபுரத்தை தாண்டி தான் நீங்க உள்ள போவீங்க. அப்புறம் தேங்காய் உடைக்கக்கூடிய இடம் இருக்கும். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும். என்ன மூலவரோ, மூலவருக்கு ஏற்ற கொடிமரத்தை வைத்து வாகனத்தை கடந்து நீங்க போனீங்கன்னா துவாரபாலகர் இருப்பார்கள். கருவறைக்கு வெளியிலே ரெண்டு பாதுகாவலரை போல ரெண்டு துவாரபாலகர் இருப்பார்கள். அதற்கு பிறகு கருவறை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கோபுரத்தை தாண்டி உள்ள போகும் பொழுது தேங்காய் உடைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் என்ன? அந்த இடத்துக்கு பேர் என்ன? அடுத்த முறை கோயிலுக்கு போறப்ப நீங்க தயவு செஞ்சு பார்த்தாங்க, பலிபீடம் பேரு. தேங்காய் உடைக்கிறதுக்கு எதுக்கு பலிபீடம் பேரு? தேங்காய் உடைப்பதற்கு எதற்கு பலிபீடம் பேர் வச்சிருக்கிறான்? அது அங்கே பலி கொடுக்கப்பட்ட இடம், ஆடு கோழி பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட இடம். அதை பார்ப்பனர்கள் கைப்பற்றிய பிறகு ஆடு கோழி பலியிடுவது என்பது நீக்கப்பட்டு அங்கே தேங்காய் உடைக்கிறதா வச்சுட்டான். நீங்களும் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கீங்க.
அவனுக்கு தேங்காய் உழைச்சா தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிடுவான். ஆடு கோடி பலியிட்டா நம்ம சாப்பிடுவோம். அப்ப உங்களோட கோயிலை அவன் திருடிட்டு போயிருக்கிறான். இது இன்னைக்கு இல்லைங்க, 1300 வருஷத்துக்கு முன்னாடி அப்பருக்கும் சம்பந்தருக்கும் ஆரம்பித்த சண்டை. அப்பர் சைவ மரபை சார்ந்தவர், ஞான சம்பந்தர் சைவ மரபை சார்ந்தவர். அப்புறம் 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். நீங்க பாத்தீங்கன்னா சைவ மதம் என்பது ஒற்றை மதம் அல்ல. சைவ மரபுல தமிழ் மரபு சைவம் என்பது வேறு, வடநாட்டு சைவம் என்பது வேறு. தமிழ் சைவம் என்பது கபாலிகம் என்று பெயர். கபாலி ஈஸ்வரர், கபாலீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கபாலிக சைவம் தான் தமிழர்களுடைய சைவ மரபு. நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர். அந்த கபாலிக சைவ மரபினுடைய அடையாளமாக கபாலிக கோவில் இருக்கிறது. அதான் அந்த கோவில். ஆனால் எந்த பார்ப்பனரும் ஐயருமே கபாலின் பேர் வைக்க மாட்டான், நம்மாலும் தான் கபாலின் பேர் வைப்பான். அந்த கபாலிக சைவம் தான் மூத்த சைவம், முதல் சைவம், தமிழ் சைவம். அங்க தமிழ் தான் வேத மொழி. கடவுளுக்கு நீங்க வணங்குதல், பூஜை செய்தல் என்றால் தமிழ் மொழியில் தான் செய்ய வேண்டும். அதான் கபாலிக சைவம். ஆனால் தமிழை நீக்கிவிட்டு வேதத்தை கொண்டு வருகிறார்கள், சமஸ்கிருத மரபுகளை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சைவம் என்பது வேறாக மாறுகிறது. அது காளாமுக சைவம், பாசுபத சைவமாக மாறுகிறது. சம்பந்தர் காளாமுக சைவத்தை சார்ந்தவர், வேத மரபுகளை ஏற்றுக்கொண்டவர். அப்பர் தமிழ் முறை ஏற்றுக்கொண்டவர். 2 சைவம் வேறு வேறு, 2 சைவ மரபுகளும் வேறு. தமிழ் சைவ மரபு வேறு. இவர்கள் சுந்தரர், இந்த ஞான சம்பந்தர் வந்த சைவ மரபு என்பது வேறு. அது தமிழ் மரபுக்கு நேர் எதிரான மரபாக அவர் வருகிறார். அதனால இன்னைக்கு ஞான சம்பந்தரை கொண்டாடுவார்கள். அப்பரை பற்றி அதிகம் பேச மாட்டார்கள், திருநாவுக்கரசரை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். இதுல சண்டை எங்க நடக்கிறது என்றால், இன்றைக்கு வேதாரண்யம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வேதாரண்யம் கோவிலில் நடக்கிறது. அது மூடப்பட்ட அந்த கோவில் கபாலிக கோவில். அந்த கபாலிக கோவில் கதவுகளை பதிகம் பாடி திறக்க வேண்டும் என்கின்ற போட்டி நடக்கிறது அப்பருக்கும் சம்பந்தருக்கும். அப்பர் பதிகம் பாடுகிறார், ஆனால் கதவு திறக்கவில்லை. சம்பந்தர் பாடல் பாடிய ஒரு பாடல் கதவு திறந்து மூடுகிறது. ஆகவே இந்த கோவில் என்பது சம்பந்தர் வகைப்பட்ட காளாமுக சைவத்தினை கையில் எடுத்துக்கொண்ட கோயிலாக அது மாறிவிடுகிறது. அதற்கு பிறகு அது வைதிக கோயிலாக மாறுகிறது. வைதிகம்னா என்னன்னா, வேத மரபை நம்பிக்கையாக கொண்டவர்கள் வைதிக மரபினர், வேதத்தை மறுத்த மரபினர் தமிழ் மரபினர். ஆக தமிழ் மரபு கோவிலானது வைதிக மரபு கோயிலாக மாறுகிறது. அது வேதாரண்யத்தின் கோவிலிலே இன்றைக்கும் அது புராணமாக இருக்கிறது, இன்றைக்கும் ஆவணமாக இருக்கிறது. அங்க அப்பர் தோற்கடிக்கப்படுகிறார், சதியால் தோற்கடிக்க. பாட்டு பாடி யாரும் கதவை திறக்க முடியாது, சயின்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் மறைந்திருந்து அந்த வேலையை செய்கிறார்கள். அப்பர் பாடும்பொழுது கதவு திறக்கவில்லை, சம்பந்தர் பாடும்பொழுது கதவு திறக்கல. சிவன் வந்து கதவு திறக்கல. சிவனுக்கு வாட்ச்மேன் வேலையா? சிவனுக்கு வாட்ச்மேன் வேலை கிடையாது. இந்த வேலையை செய்தவர்கள் பார்ப்பனர்கள். அவர்கள் அந்த கோயிலை கைப்பற்றுகிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வேதாரண்யம் என்பது தமிழ் பெயர் கிடையாது. அந்த ஊரினுடைய பெயர் திருமறைக்காடு என்ற பெயர். திருமறைக்காடு. அந்த மறை என்றால் மான்கள் உலக, மானுக்கு தான் மறை என்று பெயர். இன்றைக்கு போய் பார்க்கலாம், கோடைக்கரை, கோடைக்கரையில் மிகப்பெரிய காடு இருக்கிறது. அங்கு இன்றைக்கு மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கும். கடற்கரையோரத்தில் மான்களை பார்க்கக்கூடிய ஒற்றை இடம் வேதாரண்யத்துக்கு அருகில் கோடியக்கரை. ஆக மறை காடு, மறை என்பதைத்தான் வேதம் என்று மாற்றியிருக்கிறார்கள். காடு என்பதன் ஆரியன்யமா மாற்றிருக்கிறார்கள், வேதாரண்யமா மாற்றிருக்கிறார்கள். ஆக தமிழ் பெயரை அவர்கள் சமஸ்கிருத பெயராக மாற்றி அந்த கோயிலை கைப்பற்றினார்கள். அப்படித்தான் திருவண்ணாமலை கோயிலும் கைப்பற்றப்பட்டது, அப்படித்தான் காஞ்சிபுரத்து கோயிலும் கைப்பற்றப்பட்டது, இப்படித்தான் தமிழ்நாட்டில் கோவில்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் கோவில்கள் எல்லாம் இப்படித்தான் கைப்பற்றப்பட்டு உங்கள் கையை விட்டு வெளியேறியது. முருகன் கோவில் இப்படித்தான் மாறியது. விஜயநகர பேரரசு காலத்தில், தெலுங்கு அரசர்கள் காலத்தில் அன்றைக்கு இருந்த படை தளபதியாக இருந்த ஒரு பார்ப்பனன் பழனி கோவிலில் கூடிய பண்டாரத்தார், பண்டாரம்
என்று சொல்லுகிறோமே, பண்டாரம் தான் நம்ம கோவில்ல பூசை செய்வதற்காக இருக்கக்கூடிய மக்கள். அந்த பண்டாரத்தை வெளியில் அனுப்புகிறார்கள். பண்டாரத்தை வெளியில் அனுப்பிவிட்டு இவர்கள் வைதிக அர்ச்சகர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். இதுதான் சிதம்பரம் கோவிலுக்கு நடக்கிறது. நீங்க தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தெரிந்திருப்பீர்கள், ராஜராஜ சோழன் கட்டியதை பற்றி. சிதம்பரத்தில் அந்த கோவில் இருக்கும் பொழுது தஞ்சையில் எதற்கு ராஜராஜ சோழன் கோவில் எழுப்பினான் என்றால், அவனுக்கு சிதம்பரம் கோவிலுக்குள்ள ராஜராஜ சோழனுக்கு அனுமதி இல்லாமல் போகின்ற காரணத்தினால்தான் அங்கு தஞ்சையிலே பெரிய கோவிலை எழுப்புகிறான் என்கின்ற வாதத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அது பெரிய கதை இருக்குது. சிதம்பரம் கோவிலில் பூசாரிகள் இல்லாமல் போன பிறகு அவர்கள் திருவனந்தபுரத்திலிருந்து அழைத்து வருகிறார்கள், கேரள நம்பூதிரிகளை அழைத்து வருகிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாப்பாரெல்லாம் பின்னாடி கொண்டு வச்சிருப்பாரு, அவங்க இங்க முன்னாடி கொண்டு வச்சிருப்பாங்க. எங்க இருந்து? அங்கிருந்து வந்தார்கள். பழனி கோவில் அப்படித்தான் அவர்கள் கைக்கு சென்றது. நீங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் செல்லும் பொழுது சட்டையை கழற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பார்ப்பனரா இல்லை என்று பூணலை வைத்து முடிவு செய்வார்கள். அதனால திருச்செந்தூர் கோவிலுக்கு போனா சட்டை கழட்டிட்டு போகணும். எதுக்கு சட்டை கழட்டணும்? முருகன் கோவணத்தை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பழனியில கூட சட்டத்தை கழட்டி நம்ம போறது இல்லை. திருச்செந்தூர்ல எதுக்கு சட்டை கழட்டணும்? திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்குள்ளாக இருந்த பொழுது பார்ப்பனர் யார், பார்ப்பனர் அல்லாதவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக சட்டை கட்ட சொல்லுவான். அந்த மரபு இன்றைக்கும் திருச்செந்தூர் கோவில் இருக்குது. இதையெல்லாம் யார் கேட்பது? இந்த சொத்து எல்லாம் நம்முடைய சொத்து. இந்த கோவில் எவ்வளவு நகை இருக்குன்னு தெரியாது யாருக்கும். அது இந்து அறநிலைத்துறை இல்லை என்றால் அது பார்ப்பனர் கையில் இருக்கும். அவன் அதை அடை வச்சிருப்பான், வித்திருப்பான், மொத்தம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய சொத்து. பத்மநாபசாமி கோவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எடுத்து எண்ண ஆரம்பித்தார்கள். எத்தனை மாதங்கள் எண்ணினார்கள்? மொத்தமா எண்ணி பார்த்த பொழுது இந்தியாவினுடைய ஒரு ஆண்டு வரி வருவாய்க்கு இணையாக சொத்தை அந்த ஒற்றை கோவில் வச்சிருக்குது. ஒற்றை கோவில் ஒட்டுமொத்த இந்தியாவோட பட்ஜெட் போடுற அளவுக்கு பணத்தை ஒரு கோவில்ல வச்சிருக்காங்கன்னா, இங்க சிதம்பரம் கோவில் எத்தனை காசு இருக்குது, காஞ்சிபுரம் கோவில் என்ன இருக்குது, திருவண்ணாமலையில் என்ன இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பாருங்கள். அது தமிழ்நாட்டை நீங்கள் வல்லரசாக மாற்றுவதற்குரிய மொத்த பணமும் இங்கே இருக்கிறது. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். கோவில் என்பது வழிபடும் தளமாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஒரு வங்கியாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கோயில் அவனுக்கு பேங்க், உங்களுக்கு வழிபடும் இடம். அதுல தெளிவா சொல்லிட்டான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? அங்கே இருந்து பாத்துக்கடா, பக்கத்துல வந்துறாரு. அது பா கோபுரம் தெரியுதா, இங்கே பார்த்து கண்ணத்துல போட்டு போயிரு. உள்ளுக்குள்ள வந்துறாரு, உள்ளுக்குள்ள வந்துறாரு. நாமும் மானமின்றி சுயமரியாதை இன்றி வெளியில் நின்று கும்பிட்டு வந்த இடமாக இருக்கின்றோம். நாம் உழைத்து சேர்த்த காசெல்லாம் எங்க போச்சு? கோவிலுக்குள்ள நகையாக போனது. கோவில் தான் வங்கி என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு மார்வாடிக்கார பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து விட்டா ஜெயின் கோயிலை கட்டுவான். ஏனால் இன்றைக்கும் உலகத்தில் எந்த அரசுகளும் ஒரு கோவிலுக்குள் சென்றோ கோயில் மடத்திற்குள்ள சென்று ரெய்டு நடத்த முடியாது. ஆனா கக்கூஸ்குள்ள கூட இடி அனுப்புவான் பிஜேபி காரன். மடத்துக்குள்ள அனுப்ப மாட்டான். கோயில் மடத்துக்குள்ள போக முடியாது. அதனால தான் இங்க சாமியார்கள் வர்றான், அவன் காசு சேர்த்து வைக்கிறான். சாமியார் சாமியை வளர்த்து வர்றான். சாமிக்கு தெரியாம தன்னை வளர்த்துக் கொள்ளும், தன்னை பாதுகாத்துக் கொள்வது எதுக்கு சாமியார் தேவை? அவன் எதுக்கு அந்த புரோக்கர் அவனுக்கு? ஏனென்றால் சாமியாரோ சாமி மடமோ அந்த மடத்தில் குவிக்கப்பட்ட சொத்தை அரசு கேள்வி கேட்க முடியாது. அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால வெள்ளக்காரங்களும் கை வைக்கல. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல ஒட்டுமொத்த கோவில் உங்கள் சொத்து, இன்றைக்கு நேரத்துக்கு அல்ல, 2000 ஆண்டுகளாக உங்கள் முன்னோர்கள் உழைத்து சேர்த்த சொத்து அந்த கோவிலில் இருக்கிறது. அந்த கோயில் சொத்தை பாதுகாப்பதற்கான இந்து அறநிலைத்துறையை 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவாக்கியது. இல்லை என்றால் பார்ப்பனர் நிர்வாகம் பண்ணியிருப்பான். அதைத்தான் திரும்ப கேட்கிறான். கோயில் இந்து கோயில் இந்துக்களுக்கு கொடு என்று கேட்கின்றான். இந்துக்களுக்கு என்றால் யாருடா தர்றது, எந்த பாப்பானுக்கு தரணும் என்பதைத்தான் அவன் முடிவு செய்வான். அவன் பறையருக்கு கொடுத்துருவாரா, வன்னியருக்கு கொடுத்துருவாரா, ஆண்ட பரம்பரைன்னு பேசுற யாருக்காவது கொடுத்துருவானா? யாருக்கும் தரமாட்டான். நீ வேணா பேச, ஆண்ட பரம்பரைன்னு பேசிட்டு போ, அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அவன் தான் ஆண்ட பரம்பரை, அவனுக்கு நல்லா தெரியும். கோயிலை திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு செய்வதற்கான காரணம் அந்த ஒட்டுமொத்த சொத்தை கையில் எடுக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை அவன் கையில் எடுத்து ஆக்கிரமிக்க வேண்டும்.
இன்னைக்கு நிலம் மிகப்பெரிய சொத்து, அங்க இருக்கிற தங்க நகைகள் மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்துக்களின் வழியாக கிடைக்கக்கூடிய அதிகாரம் அதை விட மிக வலிமையானது. கோயில் என்பது அதிகாரத்தினுடைய மையம், அதை மறந்து விடாதீர்கள். உங்களது மூட நம்பிக்கையும் உங்கள் கடவுள் நம்பிக்கையும் இன்னொருவன் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு பயன்படும் என்றால் அந்த பக்தி உங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொன்னார். உங்களுடைய பக்தி உங்கள் சுயமரியாதையை இழுக்கு செய்கிறது என்றால் அப்படிப்பட்ட பக்தி தேவையில்லை என்று முடிவு செய்யுங்கள். கடவுள் பக்தி என்பதை நீங்கள் ஒரு அதிகாரத்தில் மண்டியிட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பார், அவங்க வீட்டிலும் இருப்பார். அதுவும் அவர் ஆபீஸ் கிடையாது, காலைல சாயந்தரம் உட்கார்றது. அது அன்பானவர்களே, மதத்தின் பெயரால், கடவுள் நம்பிக்கையின் பெயரால், மூட நம்பிக்கையின் பெயரால் நம் மீது திணிக்கப்படுகின்ற அதிகாரத்தை எதிர்த்திடுங்கள். அதிகாரத்தை எதிர்த்திடுங்கள். கோயில்ல யார் எங்க நிற்கிறேன் முடிவு செய்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை சொல்லுங்கள். எந்த கோவில் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி முடிவெடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். எந்த வழிபாட்டு முறையில் நாம் வழிபட வேண்டும் என்றும் எந்த வழிபாட்டு மொழியில் நாம் வழிபட வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது என்று உறக்க சொல்லுங்கள். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. ஜெர்மன் நாட்டுக்கார அவன் மொழியில தான் அவன் கடவுளை கும்பிடுகிறான். ஜப்பான் நாட்டுக்காரன் அவன் மொழியில் அவன் கடவுளை கும்பிடுகின்றான். ஆப்பிரிக்க நாட்டுக்காரன் அவன் மொழியில் அவன் கடவுளை கும்பிடுகின்றான். ஆனால் தமிழன் மட்டும்தான் அவனுக்கு தெரியாத சமஸ்கிருதத்தில் அவன் கடவுளை கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். இதை விட இழிவு வேறு என்ன இருக்க முடியும்? இதை விட வேற என்ன இழிவு இருக்க முடியும்? நீங்கள் ஆப்பிரிக்க மக்களை உங்களை விட பொருளாதாரத்தில் குறைந்தவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் உங்களை விட சுயமரியாதை உயர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் மொழியில் தான் அவன் சாமியை கும்பிடுவானே ஒழிய நம்மளை போல வாடகை மொழியிலே அவன் சாமியை வணங்க மாட்டான். அவன் கேட்பான், நீ ஏன் இஸ்லாத்தை பற்றி விமர்சிப்பதில்லை, கிறிஸ்துவத்தை பற்றி விமர்சிப்பதில்லை என்று சொல்லுவான். அந்த மதத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் புரோகிதராக முடியும் என்று அந்த மதம் சொல்லும் என்றால் அந்த மதத்தை எதிர்த்து தான் நிற்போம் நாங்க சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் இங்கே பூஜை செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் இங்கே சாமியை தொடுவதற்கு அருகதையானவர்கள், மற்றவர்கள் அருகதையற்றவர்கள் என்று அந்த மதம் சொன்னதா? இல்லையே. வேத மதம் சொன்னது, தமிழர் மதம் சொல்லவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருமுருகாற்று படையில முருகனுக்கு வழிபடுகின்ற அந்த வெறியாட்டத்திலே பெண்ணைத்தான் நிறுத்துகிறார்கள் அது வழிபடுவதற்கு. இவன் பெண்ணை தீட்டுங்கிறான். ஆனால் பெண்ணை தெய்வமாக கொண்டாடியவர்கள் தமிழ். அனைத்து சாதியும் சமம் என்ற முறை நம் வழிபாட்டு முறை. ஆனால் வேத முறை என்று இந்து முறை என்று சொல்லுகிறோமே, அந்த முறையில அது கிடையாது. அங்கே எவன் எங்கே நிற்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்வான். எந்த மொழியில் வணங்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்வான். எந்த கடவுளுக்கு எந்த வணங்குகின்ற முறையிலே எதை பலி கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வான். உங்களுடைய வாழ்வியல் அவன் இழிவு செய்கின்றான். தமிழ்நாட்டில் 3% பார்ப்பனர்கள் மட்டும்தான், பார்ப்பனர்கள் சதவிகிதம் 3%, அவர்கள் மட்டும்தான் அசைவ உணவு எடுப்பதில்லை. 97% தமிழர் சமூகம் அசைவ உணவு சாப்பிடுது. ஆனா ஒருத்தன் எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பரங்குன்ற மலையில அசைவ உணவு கொண்டு போனதுனால முருகனுக்கு தீட்டாயிருச்சு, எவ்வளவு துணிச்சி இருந்தா ஒருத்தன் சொல்லுவான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துக்கணும். அசைவ உணவு சாப்பிட்டா தீட்டா, அசிங்கமா, குற்றமா? இந்த சுயமரியாதை உணர்வை தமிழிடம் எப்படி இழந்து போனது? நான் தான் கேட்கிறேன். நீங்க அசைவ உணவு சாப்பிடுறவங்க தானே, உங்களை ஒருத்தர் இழிவுபடுத்துறாங்க. அசைவ உணவை எடுத்துக்கொள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். என்ன பிரச்சனை? சாமி சொல்லுச்சா? நம்ம குலதெய்வ சாமிக்கு படையிடுறோமே, பலியிடுறோமே இல்லையா? நம்ம சாமிகளுக்கு பலியிடுறோம் இல்ல, கடா வெட்டுறோம் இல்ல, கோழி வெட்டுறோம் இல்ல. அப்ப நம்ம சாமியும் சேர்த்து இழிவு செய்கிறான், நம்முடைய வணங்குகின்ற முறையும் இழிவு செய்கின்றான், நமது உணவு முறையை இழிவு செய்கின்றான். அவனை பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது தமிழினம். இந்த அவமானம் தமிழினத்துக்கு இருக்கக்கூடாது. மற்ற சமூகமாக சட்டையை குறித்து வெளியே அனுப்பியிருப்பான யாரா நீங்க பேசுறதுக்கு அப்படின்னு. எங்களுடைய முருகனுக்கு நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து கொள்கின்றோம். எங்களை திருமுருகாற்று படையில சொல்லப்படுகிறது, முருகன் வணங்குகின்ற முறையில சொல்லப்படுகிறது. முருகனுக்கு என்று எங்களுக்கு ஒரு பெரிய மரபு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு எவனோ ஒருத்த வடநாட்டில் இருக்கக்கூடியவன் அவன் நம்ம ஊரில் நம்ம எப்படி சாமி முடிவு பண்றான், நம்மளும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இழிவுதான் மிக மோசமானது. இந்த அமைதி தான் கவலைக்குரியது. அன்பானவர்களே, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை 2 பிரச்சனை. ஒன்னு அரசியல் அதிகாரம் என்பதை முற்றிலும் பறித்துக் கொண்டு போகிறார்கள்.
இன்னொன்று பண்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழர் பண்பாடு இழிவு என்று தமிழர்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு அண்ணாமலை போன்ற தமிழிசை போன்ற ஒரு அடிமைகளை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளுடைய பண்பாட்டு முறை அசிங்கம் இழிவு அப்படின்னு சொல்லி நம்மால வச்சு பேச வைக்கிறான். திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுறதுக்காக அன்னைக்கு சண்டைக்கு போய் மல்லுக்கட்டு பிஜேபி காரெல்லாம் யாரு? பூணூல் போட்டவனா? பார்ப்பானா? அந்த ஜட்ஜி சாமிநாதன் சொந்தக்காரனா? இல்ல எச்ராஜாக்காரன் சொந்தக்காரனா? இல்லையே, நம்ம ஊருக்காரன். அவன் தான் மல்லு காட்டுறான், அவன் தான் கேஸ் வாங்க போறான், அவன் தான் ஜெயிலுக்கு போறான். ஆக அடிதடி செய்வதற்கு, வழக்கு வாங்குவதற்கு, சிறை செல்வதற்கு நமது ஆட்கள். ஆனால் மணியாற்றுவதற்கும் பூஜை செய்வதற்கும் அதிகாரம் செய்வதற்கும் அவனது ஆட்கள். என்ன அக்கிரமமா இருக்குது? என்ன அக்கிரமம் அது? இது எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டே இருக்க முடியும்? நம்ம எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? கட்சி அரசியல் என்பது வேறு. ஆனால் அவன் செய்வது பண்பாட்டின் மீதான தாக்குதல், தமிழர்கள் சுயமரியாதை மீதான தாக்குதல். அதை என்றைக்கும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் தான் தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வை பெரிய நிகழ்வாக நம்ம கொண்டாட வேண்டும், பெரும் நிகழ்வாக கொண்டாட வேண்டும். அது நம்மளுக்கு பொங்கல் என்பது தலையாய விழாவாக இருக்கிறது. ஏனால் சாதி மத அடையாளம் கிடையாது, ஆண் பெண் என்கிற அடையாளம் கிடையாது. ஆகிய கடவுளுக்கு மரியாதை கிடையாது, இயற்கைக்குத்தான் மரியாதை கொடுத்திருக்கிறான் தமிழன். அந்த வகையில் பொங்கல் விழா என்பது லட்சக்கணக்கில் தமிழர்கள் ஒன்று கூடி கொண்டாட வேண்டும். நான் வேண்டுகோள் வைக்கின்றேன், அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய நகரங்களில் மிக உயரமான அளவில் திருவள்ளுவர் சிலையை வைத்து தமிழர் அடையாளத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று. ஏனென்றால் வள்ளுவன் நமது அடையாளம். வள்ளுவன் வேத மரபிற்கும் இந்துத்துவ மரபிற்கும் எதிரானவன், மறந்து விடாதீர்கள். அவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன், தொடையிலிருந்து பிறந்தவன், அப்படியே அடுக்கடுக்கா பட்டியல் போட்டு இவன் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று சொன்ன பொழுது அனைவரும் சமம் என்று சொன்னவன் திருவள்ளுவன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வது இனம் தமிழினம். அன்றைக்கு இன்னைக்கு இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்கத்திலும் ரோமானிய நாட்டிலும் அடிமைகள் இருந்தார்கள், அரேபியாவில் அடிமைகள் இருந்தார்கள், அடிமை வணிகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் மனிதர்கள் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் ஆள பிறந்தவன், இவன் உழைக்க தகுதியானவன் என்று பிரித்து வைத்திருந்த காலகட்டத்தில் தமிழ் சமூகம் மட்டும்தான், தமிழினம் மட்டும்தான் அனைத்து உயிர்களும் சமம் என்று சொன்னார்கள். அனைத்து மனிதன் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நாம் மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் சமமாக பாவிக்க வேண்டும் என்று அனைத்து உயிர்களுக்கும் சமத்துவத்தை போதித்த ஒரு இனம் இன்றைக்கு வடவரால், வடநாட்டுக்காரனால், ஒரு குஜராத்தி கும்பல்களால் வேட்டையாடப்படுவதை நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. ஆகவே அவற்றையெல்லாம் நினைவு கூறுகின்ற வகையில் 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டிலே நாம் இந்த அரசியலுக்கு முடிவு கட்டக்கூடிய வேலை செய்து, நீங்க கடவுளை கும்பிடுங்க, அது உங்க விருப்பம். எந்த சாமியோட கும்பிடுங்க, அது உங்க விருப்பம். ஆனால் அது உங்கள் பண்பாட்டு முறையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள். உங்கள் மரபிலிருந்து மாறாதீர்கள். அருள்மிகு மாரியம்மன் எல்லாம் ஸ்ரீ மாரியம்மனாக மாறிக்கொண்டிருக்கிறது. அருள்மிகு என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணையாக ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. அருள்மிகு என்கின்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நிகரான வார்த்தை வடமொழியிலே, சமஸ்கிருதத்திலே ஒரு சொல் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் எல்லாம் ஸ்ரீயை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அருள்மிகு மாரியம்மன்கள் எல்லாம் ஸ்ரீ முத்துமாரியனாக இருக்கிறது, ஸ்ரீ கங்கை அம்மனாக மாறி இருக்கிறது. இந்த இழிவை தயவு செய்து நீக்குங்கள் என்று சொல்லுகின்றேன். இந்த மாரியம்மன் கோவிலுக்கும் ஐயனார் கோவிலுக்கும் உங்கள் நாட்டார் தெய்வ கோவிலுக்கும் குடமுழுக்கு செய்வோம் என்றால் நீங்கள் பண்டாரத்தரையும் பூசாரியும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தோரையும் வைத்து செய்யுங்கள். என்றைக்கும் பார்ப்பாரை வைத்து செய்யாதீர்கள், என்றைக்கும் சமஸ்கிருதத்தில் செய்யாதீர்கள், என்றைக்கும் வேள்வியில செய்யாதீர்கள், வேதங்களை அங்கு அனுமதிக்காதீர்கள். வேத மரபில் அவர்கள் நம்மை சூத்திரன் என்று இழிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய மரபில் நமக்கு எந்த இடமும் கிடையாது, இல்லை என்கின்ற போது எதற்கு வச்சிருக்கிறீங்க? அப்படி என்றால் உங்க குடும்பங்களுக்கு குரானை ஓதுவதும் வேதத்தை ஓதுவதும் ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். குரானில் சமத்துவம் இருக்கிறது, ஆனால் வேதத்தில் இங்கே நம்ம இழிவுபடுத்தக்கூடிய முறைதான் இருக்கிறது. உங்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது, அந்த மரபில் செய்யுங்கள். தமிழ் மரபு இருக்கிறது. நாங்கள் இங்கு மே 17 இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வைத்துத்தான் செய்கின்றோம். அவன் தான் நமக்கு தலையாய வழிகாட்டி, அந்த வழியில் தான் நிற்போம். அவன் தான் மூத்தோம். திருவள்ளுவரோட பெரிய சிந்தனையாளர் எவன் இருக்கின்றான் வடநாட்டில்? எவனும் கிடையாது. அவனுக்கு நிகராக எவனும் கிடையாது. ஆக வள்ளுவனை வைத்துத்தான் தமிழன் வாழ வேண்டும். இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். உங்கள் மதம் எது என்று கேட்டால் வள்ளுவ மதம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்.
திருக்குறளுக்காக மாநாடுகள் நடத்திய பெருமகனார் அவர். இன்றைக்கு பெரியார் எழுதி செய்கிறார். காரணம், அவர் ஆரிய இழிவை புட்டு புட்டு வைத்தார், தெளிவுறுப்ப செய்தார். அவரை நிராகரித்தால் ஆரிய கசடுகள் நம்மை அப்பிக்கொள்ளும் என்கிற காரணத்தினால்தான் பெரியார் எழுதி செய்கிறார். பெரியார் நீங்கள் பக்திமானாக இருக்கிறீர்களா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நீங்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆக சுயமரியாதை மிக்கவர்களாக தலை நிமிர்ந்து நிற்போம் என்பதை இந்த புத்தாண்டில உறுதியேற்று நாம் இந்த புத்தாண்டில தமிழ் வளர்த்து தமிழ்நாட்டை செழிக்க செய்து தமிழர்கள் தலைநிமிரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.